மெய்ய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை பயணம், இறையை நோக்கி செல்லக்கூடிய பயணம், இங்கு மெய்த்தன்மை, அதை பற்றிய மெய்த்தன்மையை ஆராயக்கூடிய பயணம். இது ஒரு ஆராய்ச்சி கூடம். இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று, இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு நிகழ்வு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, அதற்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். இதற்கு முந்தைய பதிவிலே நாம் பார்த்தது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலே 245வது பாடலில் 8 வரிகள். அடுத்த 8 வரிகளை பார்க்க இருக்கிறோம். அந்த 8 வரிகளின் விளக்கத்தை இப்பொழுது காண்போம். இந்த விளக்கம் எங்கும் கிடைக்காது. முடிந்தவரை இறைவரை பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு விளக்கம் கிடைக்கும். பிறகு உங்களுடைய விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு தடையாக நான் இருக்க மாட்டேன். உங்கள் விருப்பத்தோடு செல்லுங்கள். எதையும் விரும்பி செய்தால்தான் நமக்கு விளக்கம் கிடைக்கும் நண்பர்களே. எனவே நீங்கள் விரும்பி பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விளக்கம் ஆராய்ச்சி நிலையில கிடைத்த விளக்கம், தவ நிலையில கிடைத்த விளக்கம். இந்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பேரின்ப பெருங்களிப்பு, இறைவனை சந்தித்த போது எப்படி நான் பெருங்களிப்பு அடைந்தேனோ அந்த நிலையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில், அதாவது இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு, அகமகிழ்வு அடைகிறேன் நண்பர்களே. எனவே நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்த 8 வரிகள் என்ற அந்த பாடல். பரிவுடன் அழகிய பழமோடு கடலை கல் பயரோடு சில வகை பணியாரும் பரியேடு பெருவயருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனை பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகட அருள் திரு குமரேசார் பிடியோடு களிறுகள் நடையடை கலை திறல் பிணையமர் திருமலை பெருமாளை. இது ஒரு அருமையான பாடல். இந்த பாடலின் கடைசி 8 வரிகள் மிக மிக முக்கியமானதுதான். முதல் 8 வரிகள் போலவே திரும்பவும் அதை சொல்லுகிறார். அதே கருத்தை தான், இறைவனை எப்படி காண வேண்டும். இந்த பாடல் வரிகளை முடிந்தவரை தம்பனேல் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பனேல்ல போட்டிருக்கேன். முடிந்தால் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். இந்த பாடல் வரிகள் தேவைப்படுபவர் அந்த பாடல் வரிகளை பார்த்து புரிந்து கொள்ளலாம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலே 245வது பாடலின் ஒருபதும் இருபதும் என்று சொல்லக்கூடிய கடைசி 8 வரிகள், அடுத்த 8 வரிகள். சரி, இப்பொழுது விளக்கம். பரிவுடன் அழகிய பழமோடு கடலை கல். கடலைக்கல் என்று இருக்கும். கடலை கல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, பரிவுடன் அழகிய பழம். அது என்னங்க? பரிவுடன் அழகிய பழம். பரி என்பது இங்க என்ன? பரி என்பது காற்று. ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பரி என்பது காற்று. காற்றுடன் என்று சொல்லுகிறார். பரிவுடன் அழகிய. நம்ம சொல்றோம் இல்லையா, பரிவோடு பார்க்கிறேன் என்ன, அந்த நல்ல காற்றோடு நல்ல மூச்சோடு பார்க்கணும் என்று பொருள். அதுதான் பரி. அந்த பரி குதிரை சக்தி வாய்ந்தது. அதுதான் பரி. அந்த பரிவுடன் அழகிய பழம். அழகிய பழம் என்பது என்ன? அழகிய பழம் என்பது இறைவன். பழம் என்பது கனி. கனிந்த நிலையில் இருக்கக்கூடிய, பழுத்த நிலையில் இருக்கக்கூடிய முதிர்ந்த இறைவன். இறைவன் அந்த இனிப்பானவன். அந்த இனிப்பு சுவை மிகுந்ததுதான் இங்கே பழம். அந்த பழம் தான் இங்கே பரிவுடன் அழகிய பழமோடு கடலை கல் பயரோடு. கடலைகள் பயரோடு என்று இருக்கும். கடலை பயிர். கடலை பயிர் நாம் இப்ப படைக்கிறோம். கடலை பயிரை என்ன செய்ய, எப்படி படைக்கிறோம்? கடவுளுக்கு வறுத்து படைக்கிறோம். அந்த வறுப்பதற்கு என்ன தேவை? உஷ்ணம் தேவை. அந்த உஷ்ணம் தான் இங்கே பரி நமக்கு தருகிறது. அந்த பரி என்ற உஷ்ணம் இங்கே கடலையாக பயிராக இருக்கிறது. அந்த கடலையும் பயிரையும் வறுக்கும் போது அது நிலை மாறுகிறது. சாதாரணமாக இருக்கிற கடலை அது பச்சையாக இருக்கும். அதை வறுக்கும் போது என்ன ஆகுது? நிலை மாறுகிறது, அடுத்த நிலைக்கு செல்கிறது. அது போலதான் சாதாரண மூச்சியோட அந்த இறைமூச்சு என்று சொல்லக்கூடிய குதிரை சக்தி நிறைந்த பரி என்று சொல்லக்கூடிய காற்றை நாம் உட்கொள்ளும் போது அங்கே நிலை மாறுகிறது. நிலை மாறி அங்கே எப்படி கடலையும் பயிரும் சுவையாக இருக்கிறதோ அதுபோல இறைச்சுவையை இதை நாம் சுவைக்க இருக்கிறோம். அதுதான் கடலை பயிர். கல் என்பது என்ன? கல் என்பது மது. இந்த உஷ்ணத்திலே ஏற்படக்கூடிய கல் எங்கே இருக்கிறது? மது என்பது தலையிலே இருக்கிறது. அது அமிர்தம் என்று பொருள். சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விளங்கிக் கொண்டாலே போரும், பொருள் தானாக விளங்கிவிடும். எனவே அந்த கடலைகள் என்று சொல்லி கடலை கல் பயரோடு
அந்த கடலையும் பயிரையும் வறுத்தால் ஏற்படக்கூடிய சுவை மாறுதல் மாற்ற நிலை அடுத்த நிலைக்கு செல்லும் போது அங்கே கல் என்ற நிலை உருவாகிறது. அதுதான் மது என்று சொல்லக்கூடிய அமிர்தம். அது ஒரு தேவ அமிர்தம். அந்த தேவ அமிர்தத்தை பணியாரம். பணியாரம் என்பது என்ன? பணியாரம் என்பது அங்கே அடை என்பது பொருள். பணியாரம் என்பது அடை. அடை என்பது என்ன? கலை வெற்றியில் இருக்கக்கூடிய அந்த புவியில் இருக்கக்கூடிய தேனை சுரக்கக்கூடிய நிலைதான் அங்கே அடைநிலை. அந்த அடைநிலையிலே இருந்துதான் அங்கே கல் சுரக்கிறது, சுத்தமான சுவாசம் உள்ளே செல்லும் போது. சரி, அந்த பணியாரம் பரியிடு பெருவேர் உடையவர் பழமொழி. அது என்ன பரியிடு? இந்த அமிர்தத்தை நாம் பருகிவிட்டால், அந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து தவத்தை இயற்றி அந்த அமிர்தம் நமக்கு கிடைத்து விட்டால், அமிர்தம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அது கிடைத்து விட்டால் பெருவயிறு உடையவர் பழமொழி. பெருவயிறு என்பது என்ன? பெருவயிறு என்பது இங்கு வயிறு என்பது மனம், பெரு என்பது பெரிய மனம் அப்படின்னா ஞானம். பெருமனம் என்பது ஞான அறிவு கிட்டும். ஞான அறிவு என்பது இறை ஞானம். இந்த இறை ஞானம் கிட்டும். பழமொழி என்பது என்ன? பழமொழி என்பது இறைச்சொல். இறைச்சொல் தான் இங்கே பழமொழி. அந்த இறை பெருவயிறு உடையவர் என்றால், பெரும் வயிறு என்பது இங்கே மனம். அந்த மனம்தான் இங்கே வயிறாக கொடுக்கிறார். பெருவயிறு என்பது பெரிய மனம். பெரிய மனம் என்பது என்ன? விசாலமான மனம். அங்கு எப்பொழுது வரும்? இறைஞானம் கெட்டும் போது நமக்கு வந்துவிடும். பழமொழி என்பது இறைவன் மொழி. அந்த இறைவன் நமக்கு தருகிறான் பழமொழி. எழுதி என்றால் கொடுக்கிறான், எழுதுதல் என்றால் கொடுக்கிறான். கணபதி என்பது, கணம் என்பது என்ன? கணம் என்பது நுட்பம், வதி என்பது விதித்தல். அந்த நுட்பமான கால நுட்பம் என்று சொல்வார்கள். அந்த நுட்பமான ஞான அறிவை நமக்கு கொடுக்கிறான் இளையோன் என்றால். இளையோன் என்பது என்ன? என்றும் இளமையாக இருக்கக்கூடிய காந்தம். காந்த சக்தி ஏன் இளமையாக இருக்கிறது? அதற்கு அழிவுத்தன்மை கிடையாது. அது இருந்து கொண்டே செல்கிறது. இருந்து கொண்டே செல்லும் போது அங்கே இறைசக்தி நிலைத்து கொண்டே இருக்கும். அது நிலைத்து கொண்டே இருப்பதால் பிரபஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் இங்கே இளையோன் என்றால் காந்த காலம் என்று பொருள். பெருமலை உருவிட. பெருமலை என்பது என்ன? பெருமலை என்பது தலை உச்சி. இதுதான் மலை, இதுதான் மேருமலை. இதை புரிஞ்சுங்க. இந்த பெருமலை என்பது மேருமலை. உருவிட என்பது இறைவனை காட்ட. உருவிட என்பது இறைவனுடைய உருவினை இங்கே காட்டும். உருவிட அடியவர் உருகிட. அதை கண்ட தவம் செய்யும் அன்பர்களாகிய நாம் உருகிட என்றால் மனம் நெகிழ்ந்து போய் ஒன்றி விடுகிறோம். இதுதான் உருகிட. பெருமலை என்று சொல்லக்கூடிய தலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த உஷ்ணக்காற்று உள்ளே செல்லும் போது அங்கே நிலை மாறுகிறது. நிலை மாறும்போது கல் சுரக்கிறது. கல் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் சுரக்கிறது. அமிர்தம் சுரக்கும் போது அங்கே நமது மனம் விரிவடைந்து இறைச்சொல் என்று சொல்லக்கூடிய ஞான அறிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞான அறிவு பெருமலை உருவிட என்றால் அந்த உருவ இறைவனின் தோற்றம் நமக்கு, அவனுடைய காட்சி நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடியவர் என்று சொல்லக்கூடிய தவம் செய்யும் நாம் உருகி அப்படியே ஒன்றி போய் விடுகிறோம். ஒன்றி போகும்போது பிணி கட அருள்தரு. பிணி கட்டு அப்போது நோய் வராது. நோயற்ற தன்மைக்கு இங்கே தவம் புரிய வேண்டும் என்றும் எடுத்து சொல்கிறார் அருள்தர குமரேசா. குமரேசன் என்பது என்ன? குமரேசன் என்பது இங்கே கலப்படமற்ற தூய்மையான என்று பொருள். குமர் என்பது கலப்படமற்ற தூய்மையான என்று பொருள். அந்த ஈசன் என்பது தெரியும் இறைவன். கலப்படமற்ற இறைவன் தான் இங்கே குமரேசன். இந்த குமரேசனுக்கு விளக்கம் கல்விகள். குமர் என்பது கலப்படமற்ற தூய்மையான என்பது பொருள். ஈசன் என்பது இறைவன் என்று பொருள். அந்த பிணிகட நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அருள் செய்வாய். இவ்வளவு செஞ்ச நமக்கு நோய் வராதுங்க. அமிர்தம் சுரந்து விட்டால் நோய் வராது. பிடியோடு களிறுகள் நடையிடை கலைதிறல். ஒரு அருமையான வார்த்தை. பிடியோடு என்றால் இங்கே பெண் யானை, களிறு என்பது ஆண் யானை. நடையிடை கலை என்பது இங்கே சூரியகலை சந்திரகலை. எப்படி சொல்கிறார் பாருங்கள். யானையை அடிக்கடி எல்லா ஞான பொருட்களும் சொல்கிறார்கள். ஏனென்றால் யானை தும்பிக்கை கொண்டது. அந்த தும்பிக்கையின் மூலம் நாம் காற்றை உள்வாங்க முடியும். இங்கே பிணி, அதாவது பிடி என்பது பெண் யானை என்பது சந்திரகலையாகவும், களிறு என்று சொல்லக்கூடிய ஆண் யானை சூரியகலையாகவும் இருக்கிறது. அது நடை என்பது உள்ளே நடந்து செல்கிறது. எப்படி கலை திரள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. கலை என்பது சூரியகலை சந்திரகலை. அடுத்த வரியிலே பிணை அமர். இந்த இரண்டும் பிணை இணைந்து திருமலை என்பது
மேலே செல்கிறது. அது திருமுறை என்பது மேலே தான். பெருமாளை மேலே இருக்கும் பெருமாளை என்கிறார். எனவே நண்பர்களே, இந்த மேல் 8 வரியும் கீழ் 8 வரியும் அற்புதமான வரிகள். இந்த வரிகளிலே நிறைய சூட்சுமம் பரிபாஷ நிலையிலே ஒளிந்திருக்கிறது. இந்த ஒளிந்து வந்த விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். முடிந்தவரை எடுத்துக் கொள்ளுங்கள், இறுதி வரை காணுங்கள், முடிந்தவரை முழுவதும் பாருங்கள். பார்த்தால்தான் விளக்கம் தெரியும் நண்பர்களே. எனவே இந்த நிகழ்வோடு இந்த அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் 245வது பாடல், இறை விளக்க பாடல், இறை நோக்கி செல்லக்கூடிய பாடல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சந்திப்போமா? பாருங்கள்.